இப்போ பசியை கட்டுப்படுத்தணும், நிறைய சாப்பிட்றீங்க, அப்புறம் வந்து குறுகிய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஒரு பரந்த மனப்பான்மையை உருவாக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம உணவு உண்ணுகிற முறையில் இருக்குது. இப்போ வந்து பசி எடுக்கும்போது நமக்கு பயங்கர சுயநலம் வரும். நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் எப்படி பண்ணணும்? நிறைய பசிக்கும்போது நீங்கள் உங்களுக்கு உணவு கொடுப்பதற்கு பதிலாக மற்றவர்களுக்கு உணவு கொடுக்க பழகிக்கொள்ளுங்கள். மற்றவர்கள் உணவு உண்பது, நீங்கள் பசியோடு இருந்தாலும் மற்றவர்கள் உணவு உண்பதை பார்த்து இன்பம் காண பழகிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்கள் வந்து பசியோடு இருக்கீங்களா, உங்களுக்கு உணவு கொடுக்காதீங்க, மற்றவங்களுக்கு உணவு கொடுங்க. ஆகா ரொம்ப பசிக்குதே, யாருக்கு உணவை கொடுக்கலாம், யாருக்கு உணவு கொடுக்கலாம், யாரிடம் வந்து உணவை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிங்க. அந்த பசியில் ஏற்படுகிற அந்த குறுகிய உணர்ச்சிகள்லாம் மறைந்துவிடும். பசியில் சுயநலம்தான் ஏற்படும், அதை தவிர்க்க. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணும், அதே நேரத்தில் நீங்கள் பசி வரும்போது நிறைய சாப்பிட்றீங்க, அதுவே உடல் பருமனுக்கு காரணமாக இருக்குது. அந்த பசி வந்து உங்களை ரொம்ப வாட்டுது, ஒரு சுயநலத்தை ஏற்படுத்துகிறது, பிறரிடம் பகிர்ந்து உண்பதை அது தடை செய்கிறது. அப்படின்னா எப்போ பசியோடு இருக்கீங்களோ அப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு உணவு கொடுங்க. உங்கள் உணவை வந்து மற்றவர்களுக்கு கொடுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு கொடுங்கள். முதல்ல அதை செய்யணும். அந்த மாதிரி செய்ய பயிற்சி எடுக்கணும். ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரி பயிற்சி எடுக்கணும். எப்போ பசிக்குதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடாம உங்கள் உணவை, நீங்கள் சாப்பிடுவதற்காக வைத்திருக்கிற உணவை உங்கள் நண்பர்களுக்கு கொடுங்க, உங்கள் குடும்பத்தினர் கொடுங்க, பிறருக்கு கொடுங்கள். பிறருக்கு கொடுத்தீங்கன்னா பசியினால் ஏற்படுகிற குறுகிய மனப்பான்மைகளை தவிர்த்து விடலாம். பசியினால் ஏற்படுகிற சுயநல மனப்பான்மையை தடுத்து விடலாம். தடுத்து இன்னும் அதற்கு வேறொரு அந்த உணர்ச்சிக்கு வேறொரு பரிமாணத்தில், அது வேறொரு கோணத்தில் அந்த உணர்ச்சியை நம்ம பார்க்குறதுக்கு உதவும். பசி ஏற்படுத்தால் கூட ஒரு பரந்த மனப்பான்மை உங்களுக்கு வந்துடும். பசி வந்து உங்களை வந்து மாற்றி விடக்கூடாது. அந்த மாதிரி பசியை வெல்லலாம், பசியை தவிர்க்கலாம். பசியினால் ஏற்படுகிற நிறைய உணவு உண்ணுகிற அந்த நடைமுறையை தவிர்த்து விடலாம். நிறைய உணவு உண்ணுவாங்க, பசியில் ஒரு வேகத்தில் படபடப்பு ஆகிடும். படபடப்பு, சுயநலன், கோபம், எரிச்சல், இப்படி நிறைய விஷயம் வரும். இது எல்லாம் வந்து அந்த சுயநலன் தான் அதுக்கு காரணம். பசியை நம்ம மற்றவங்கள மறந்துடும். பசி வந்தால் மற்றவங்கள்ட்ட வந்து கோபப்படுவோம், திட்டுவோம். இதெல்லாம் என்ன, சுயநலன் தான் காரணம். பசி வந்துட்டால் நீங்கள் மற்றவங்கள மறந்துடுறீங்க, உங்களை தான் நினைக்கிறீங்க. அப்போ அதனால் பசி வந்துட்டால் நிதானத்தை இழந்துடுறீங்க. நிதானத்தை இழந்து நீங்கள் வந்து நிறைய சாப்பிட்றீங்க, பிறரிடம் கோவப்படுறீங்க, எரிச்சல் படுறீங்க, அந்த படபடப்பு அதிகமாகுது, பதட்டம் அதிகமாகுது. இதை தவிர்க்கணுன்னா பசி வந்துச்சுன்னா நீங்கள் உடனே செய்ய வேண்டியது, ரொம்ப பசிக்கின்ற நேரத்தில் நீங்கள் தனியாக உணவு உண்ணாதீங்க, மற்றவங்களுக்கு கொடுத்துங்க. முதல்ல கொடுங்க, உங்கள் உணவை மற்றவங்ககிட்ட கொடுங்க. அப்போ தான் அந்த பசியை வந்து அடக்க முடியும். பசியினால் ஏற்படுகிற சுயநலனை, பதட்டத்தை, படபடப்பை, கோபத்தை, எரிச்சலை, வெறுப்பை, பிறரிடம் ஏற்படுகிற கோபம், பிறரிடம் ஏற்படுகிற ஏன்னா பசி வருதுதா உடனே உங்களுக்கு ரொம்ப சுயநலம் வரும். என்னடா இந்த நேரத்தில் பற்றி மனுஷங்க யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களே யாரும் பக்கத்தில் இருக்காதீங்க, நான் சாப்பிட போகிறேன், யாரும் பக்கத்தில் இருக்காதீங்க, நீங்கள் இருந்தீங்கன்னா பங்கு கேட்பீங்க, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, என்னால் உங்களுக்கெல்லாம் தர முடியாது அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும்ல. அப்போ வந்து அதையே நம்ம வந்து அதை வச்சுக்கிட்டே நம்ம முறியடிக்கணும். அந்த பசியை நம்ம எப்படி வெல்லணும்னா, எப்போ பசித்தாலும் பசிக்கின்ற நேரத்தில் உங்கள் உணவை பிறரிடம் கொடுத்து விடுங்கள். இதுதான் பசிக்கின்ற நேரத்தில் உங்கள் உணவை பிறரிடம் கொடுங்கள். பசி இருந்தாலும் பகிர்ந்து உண்ணுங்க. அது வந்து பதட்டத்தை குறைக்கும். பசி வந்துருச்சு, ரொம்ப பசிக்கிற நேரத்தில் யாரும் இல்லாத தனியாக போய் சாப்பிடாம 4 பேரோட சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை, பிறரிடம் பகிர்ந்து உண்ண வேண்டும் என்கிற வழக்கத்தை விடாப்பிடியாக கடைபிடிச்சிங்கன்னா, பகிர்ந்து உண்ணுதல் என்பது படபடப்பை குறைக்கும், பதட்டத்தை குறைக்கும், சுயநலத்தை வந்து தவிர்க்கும், குறுகிய மனப்பான்மைகளை தவிர்க்கும் பிறருக்கு. அதனால் பகிர்ந்து உண்பது என்பது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். அது வந்து ஒரு மன ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும். ஒரு பசி வந்துட்டால் மற்றவங்கள மறக்காமல் வெறும் சுயநலம் தான் அதிகமாகுது. நமக்கு பசிக்கிற மாதிரி தான் மற்றவங்களுக்கு பசிக்கும். மற்றவங்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதற்கு பசியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பசி வந்துட்டால் நமக்கு எப்படி அது ரொம்ப பசி கொடுமையாக இருக்கிறதோ அதுபோல் தானே மற்றவங்களுக்கும். அப்போ அதை மற்றவங்களுக்கும் கொடுத்து அந்த இன்பத்தை பார்த்து, அவர்கள் பசியாக இருக்கிற அந்த இன்பத்தை பார்த்து நாம் அதன் பிறகு நாம் சாப்பிடணும். அந்த வழக்கத்தை வச்சுக்கணும். இது ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்கும் போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பசி வந்துட்டால் மற்றவங்களுக்கு உணவு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ எல்லாருமே அதை செய்யும்போது என்ன ஆகுது, ஒரு பகிர்ந்து உண்ணுதல் வருதா. எல்லாருமே அதை கடைபிடிக்கும் போது என்ன ஆகுது, பகிர்ந்து உண்ண. பசி வந்துட்டாலும் அந்த மனுஷங்க வந்து, இப்போ காகம் பார்த்திங்கன்னா, காகம் எப்படி உணவை கண்டுட்டா தனியாக போய் சாப்பிட, எல்லாத்தையும் கூப்பிட்டு தானே சாப்பிடுது. அப்போ அதே மாதிரி தான் அதுக்கும் பசிக்குது. பசி வந்தால் கூட அது வந்து தனித்து உண்ணாது. அது மாதிரி மனுஷங்களும்
பசி வந்துட்டா உடனே தனித்து உண்ண வேண்டும், யாருக்கும் தெரியாமல் அதை எடுத்துகிட்டு போய் நாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர்க்க வேண்டும் என்றால், பசி வந்துட்டால் முதல்ல நீ பசித்து சாப்பிடுகிற உணவு இருக்குல்ல, பிறருக்கு கொடுத்து விட்டு பிறகு நீ சாப்பிட வேண்டும். பிறருக்கு கொடுக்காமல் நீ சாப்பிடக்கூடாது. அதனால் முதல் உணவு வந்து பிறருக்கு கொடுப்பதாக இருக்கும். பார்த்தீங்களா, கரெக்டான ஒரு விதிமுறை பிடிச்சாச்சா? முதல் உணவு, நீ சாப்பிடுகிற முதல் உணவு நீ பகிர்ந்து உண்டு கொண்டு தான் நீ சாப்பிடணும். பிறருக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு தான் இப்போ உனது உணவை பிறருக்கு நீ சாப்பிட்ற உணவு நீ சாப்பிடக்கூடாது. முதல்ல சாப்பிட்ற உணவு மற்றவங்களுக்கு கொடுத்துரு. முதல் உணவு மற்றவங்களுக்கு கொடு, அப்புறம் தான் நீ சாப்பிடணும். தினசரி உணவு நம்ம உணவு உண்ண ஆரம்பிக்கிறோம். முதலாக நீ ஒரு உணவை சாப்பிடுகிறாய் என்றால் நீ முதல்ல பிறருக்கு கொடு. உனக்கு அதுக்கு ஒரு உறவுமுறை. உனக்கு வீட்டில் குடும்பம் இருக்கும், அம்மா இருக்காங்க, அப்பா இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, குழந்தைகள் இருக்க, பேர பிள்ளைகள் இருப்பாங்க. அப்போ நீ சாப்பிடுகிற தினசரி நீ சாப்பிடுகிற உணவு பிறரது வாயில் ஊட்டு. ஒரு கணவன் தனது மனைவிக்கு வாயில் ஊட்டி விடு, ஒரு மனைவி தனது கணவன் வாயில் ஊட்டட்டும். அப்போ பிறரால் நீ பிறரிடமிருந்து வாங்கி உண்ணுகிற உணவு தான் முதல் உணவாக இருக்க வேண்டும். அப்போது ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா அவங்க முதல் உணவு எதுவாக இருக்கணும்னா பிறரிடமிருந்து வாங்கி உண்ணுகிற உணவு, பிறருக்கு கொடுக்குற உணவு. நீ முதல் உணவே நீ என்ன பண்ணணும்னா பிறருக்கு கொடுக்கணும். பிறரிடம் வாங்கி உண்ணுகிற உணவு தான் உனக்கு முதல் உணவாக இருக்க வேண்டும். நீயே எடுத்து சாப்பிட்டுக்கிறல்ல, அது உனக்கு முதல் உணவாக இருக்கக்கூடாது. எவ்வளோ அற்புதமான விதிமுறை பாருங்களேன். இந்த மாதிரி விதிமுறைகளை தேடி போகும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏதோ நம்ம சாதாரணமாக ஒரு விஷயத்தை தானே பேசுகிறோம் அப்படின்னு நினைப்போம். ஒரு அற்புதமான ஒரு உண்மை பாருங்கள். எப்போவுமே நீங்கள் உங்களுடைய முதல் உணவு பிறரிடமிருந்து வாங்கப்பட்ட உணவாக இருக்க வேண்டும். நீங்கள் பிறருக்கு முதல் உணவை பிறருக்கு கொடுத்திருக்க வேண்டும். முதல்ல எந்திரிச்சோடனே நீங்களாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடக்கூடாது. உணவு உண்பதற்கான ஒரு விதிமுறை பாருங்கள். நீங்கள் உண்ணுகிற உணவு முதல் உணவு பிறரிடம் வாங்கப்பட்ட உணவாக இருக்க வேண்டும். நீங்கள் பிறருக்கு கொடுத்திருக்க வேண்டும். முதல் உணவே பிறருக்கு கொடுத்திருக்க வேண்டும். இந்த விதிமுறையை கடைபிடிச்சிங்கனாலே ஒரு குறுகிய மனப்பான்மைகளை தவிர்க்கலாம். ஒரு தியாக மனப்பான்மையை வளர்க்கலாம். ஒரு தியாக மனப்பான்மை, பிறர் பசியாறுகிறதை பார்த்து இன்புறுகிற மனப்பான்மை. நமக்கு எவ்வளோதான் பசித்தாலும் பிறர் பசியாறுவதற்காக நாம் அவர்களுக்கு உதவி செய்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ அவங்க நம்மளை ஒரு விசுவாசமாக நன்றி உணர்ச்சியோடு பார்ப்பாங்க. அது மாதிரி இப்போ மற்றவங்க நமக்கு கொடுக்கும்போது, நமக்கு அதை வாங்கி சாப்பிடும்போது நம்ம அவங்கள ஒரு நன்றி உணர்ச்சியோடு பார்ப்போம். இந்த நன்றி உணர்ச்சிக்கு ஆசைப்படணும். இதுதான் பாசம், இதுதான் மரியாதை. இதுக்கு ஆசைப்படணும். இந்த நன்றி உணர்ச்சி பார்த்திங்கன்னா நாம் பசியோடு இருந்தாலும் நம்ம பசியை மறக்க செய்யும். இதில் இது பிறருடைய பசியை ஆற்றி அதில் இன்புறுகிற ஒரு மனப்பான்மை. போய் அதுக்காக அன்னதானம்லாம் பண்ணணும் அப்படின்னு வரிஞ்சு கட்டிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலை செய்கிறீங்களா, வேலை செய்கிற இடத்துல பகிர்ந்து உண்ணக்கூடாது என்பது ஒரு விதிமுறை. ஆனால் நீங்கள் மதியத்துக்கு பிறகு பகிர்ந்து உண்ணுங்க. ஏன்னா வேலை செய்கிற இடத்துல ரொம்ப நேரமும் இருக்கக்கூடாது. ஒரு 3 மணி நேரம் தான் வேலை செய்ய வேண்டும். ஆனால் நம்ம 8 மணி நேரம் வேலை செய்கிறோம். அப்படி இருக்கும்போது வேலை செய்கிற இடத்துல பகிர்ந்து உண்பதற்கு என்ன காரணம்னா, வேலை செய்கிற இடத்துல நமக்கு உணவு கொடுக்கப்பட வேண்டும். அவங்களே உணவு கொடுத்துட்டா நாம் ஏன் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க போகிறோம்? அது நமது உரிமை. வேலை செய்கிறவங்க அவங்களுக்காக நம்ம வேலை பார்க்கும்போது அவங்க நமக்கு உணவு கொடுக்கணும்ல. ஒரு நிறுவனத்தில் போய் வேலை பார்க்குறோம். அப்போ அந்த வேலையை நம்ம அவர்களுக்காக உழைக்கிறோம் அப்படின்னா அவங்க தானே தண்ணி, டீ, சாப்பாடு எல்லாம் அவங்க தானே தரணும். இங்கேருந்து நாம் கட்டிட்டு போகிறனால தான் பகிர்ந்து உண்ணுகிறோம். அவங்களே கொடுத்துட்டா நாம் ஏன் பகிர்ந்து உண்ண போகிறோம்? அப்போ வேலை செய்கிற இடத்துல பகிர்ந்து உண்பதற்கு காரணம் என்னது? நாமளே சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறனால தான். அதனால் வேலை செய்கிற இடத்த விட்டுருங்க. அங்கே பகிர்ந்து உண்பதை தவிர்ப்பது இன்னும் நல்லது தான். இருந்தாலும் ரொம்ப நேரம் வேலை செய்கிறனால மதியத்துக்கு அப்புறம் ஒரு 4 மணி நேரம் வேலை செஞ்சிட்டிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பகிர்ந்து உண்ணுங்க. எடுத்த உடனே காலையில் போயிட்டு நீங்கள் பகிர்ந்து உண்ணாதீங்க. பகிர்ந்து உண்ணிங்கன்னா சோம்பேறித்தனம் வந்துடும். ஏன்னா விசுவாசம் வந்துடும், நன்றி உணர்ச்சி வந்துடும், போட்டி மனப்பான்மை இல்லாமல் போய்விடும். சாப்பிட்டுட்டே முதல்ல வேலை செய்யக்கூடாது. ஒரு 3 மணி நேரம் கழித்து தான் வேலை செய்யணும். நம்ம வேலை செய்கிறோம், ஒரு 3 மணி நேரம் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், தொழிற்சாலைக்கு போகிறோம், ஒரு 3 மணி நேரம் கழித்து தான் நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். இல்லை, நம்ம வேலையை ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறம் தான் 3 மணி நேரம் கழித்து தான் நம்ம சாப்பிடணும். அந்த மாதிரி பசியோட வேலை பார்க்க வேண்டும். ஒரு 3 மணி நேரமாக பசியோட வேலை பார்க்கணும். முழுக்க 8 மணி நேரம் பசியோட வேலை பார்க்க முடியாது. அதுக்காக சாப்பிட்டுட்டு போய் வேலை பார்க்கக்கூடாது. அது உணர்வுபூர்வமாக வேலை பார்க்குறதுக்கு உதவாது. மன ஒருமைப்பாடு கிடைக்காது. ஏன்னா நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டோன்னா பொழுதுபோக்குக்கு தான் மனசு ஆர்வமாக இருக்கும். அதனால் பசியோடு அந்த வேலையை செய்யணும். பட்டினியோடு அந்த வேலையை ஒரு 3 மணி நேரமாக செய்யணும். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பகிர்ந்தே உண்ண வேண்டும். நீங்கள் காலையிலே போய் நீங்கள் பசியோடு இருக்கீங்க, நீங்கள் பட்டினியோடு இருக்கீங்க, நீங்கள் சாப்பிடல, இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க. மற்றவங்களுக்கு கொடுத்துட்டா உங்களுக்கு அந்த போட்டி உணர்ச்சி இல்லாமல் போயிடும். தொழில் செய்கிற இடத்துல ஒரு போட்டி உணர்ச்சி இல்லாமல் போயிடும். அதனால் பட்டினியோடு வேலை செய்யணும். பிறருக்கு எடுத்த உடனே பகிர்ந்து உண்ணாதீங்க, பகிர்ந்து கொடுக்காதீங்க. உங்கள் உணவை பிறருக்கு கொடுக்காதீங்க. மத்தியானம் கொடுங்க. காலையில் 9 மணிக்கு வேலை போகிறீங்களா, மத்தியானம் ஒரு 9 மணி இப்போது வேலைக்கு போகிறீங்கன்னா, இல்லை 8 மணிக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா
காலையில் 9 மணிக்கு வேலைக்கு போகிறீங்களா, ஒரு மத்தியானம் ஒரு 3 மணி நேரம் கழித்து ஒரு 12 மணிக்கு பிறரிடம் உணவை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு 3 மணி நேரமாவது நீங்கள் பசியோடு வேலை பார்க்கணும், பிறரிடம் பகிர்ந்து உண்ணாதீங்க. ஒரு தொழில் செய்கிற இடத்துல அது உங்களுடைய போட்டி மனப்பான்மை சுறுசுறுப்பை குறைத்துவிடும், சோம்பேறியாக ஆக்கிவிடும். பிறரிடம் உணவை வாங்கவும் செய்யாதீங்க, பிறருக்கு உணவு கொடுக்கவும் செய்யாதீங்க, பகிர்ந்து உண்ணாதீங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு சாப்பிடாதீங்க, எந்த உணவையும் சாப்பிடாதீங்க. 3 மணி நேரத்துக்கு வேலை செய்ய போகிறீங்கள, ஒரு 3 மணி நேரத்துக்கு எந்த உணவையும் சாப்பிடாதீங்க. பிறர் கொடுத்தாலும் வாங்காதீங்க, பிறருக்கு கொடுக்கவும் செய்யாதீங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு 3 மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிடுகிற முதல் உணவு பிறரிடம் பகிர்ந்துக்கோங்க, மற்றவங்ககிட்ட கொடுங்க. அப்புறம் மற்றவங்க கொடுக்குற உணவை வாங்கி சாப்பிடுங்க. ஒரு 3 மணி நேரம் கழித்து. இந்த மாதிரி நமது முதல் உணவு இருக்குல்ல, அது பிறரிடமிருந்து வாங்கப்பட்ட உணவாக இருக்க வேண்டும். அப்புறம் மாதிரி முதல் உணவு நம்ம பிறரிடம் கொடுக்க வேண்டும். கொடுத்துட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிட்ணும். அந்த அளவுக்கு பகிர்ந்து உண்ணுதல் என்பது, பசியோடு இருக்கும்போது நீங்கள் மற்றவங்களுக்கு உங்கள் உணவு கொடுக்குறீங்கன்னா அது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பரந்த மனப்பான்மை ஏற்படுத்தும். பசியோடு இருக்கும்போது நீங்கள் காலையில் முதல் உணவு அல்லது ஒரு நாளில் முதல் உணவு பிறருக்கு கொடுங்கள். யாராவது இருக்காங்களா, காக்காய்க்கு சோறு வைக்கிறாங்களே, இதெல்லாம் கூட இதில் கூட ஒரு விதிமுறை இருக்குது, பிற உயிரினங்களுக்கும் கொடுக்கணும். அப்போ இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ நீங்கள் முதல் உணவு என்பது பிறருக்கு கொடுக்க வேண்டும், பிற உயிரினங்களுக்கு கொடுக்கணும். முதல்ல தாவரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க. உங்கள் வீட்டில் செடி இருக்கா, முதல் வேலை என்னென்னா, உங்கள் கடமை என்னென்னா, அந்த தாவரங்களுக்கு தண்ணி ஊற்றுங்க, உரம் போடுங்க. ரெண்டாவது உணவு என்னென்னா, பிற உயிரினங்களுக்கு, பறவைகளுக்கு. அதுக்கு நம்ம வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் இருக்கும், நாய், பூனை இருக்கும், இந்த மாதிரி புறாக்கள் ஏதாவது இருந்தால் அதுக்கு உணவு கொடுங்க. மீன்களுக்கு உணவு கொடுங்க. உங்கள் முதல் உணவு பிற உயிரினங்களுக்காக இருக்க வேண்டும், தாவரங்களுக்கு. அப்புறம் மனுஷங்களுக்கு கொடுங்க. பிற உணவு என்பது மனுஷங்களுக்கு, பிற மனிதர்களுக்கு கொடுங்க, பிற உயிரினங்களுக்கு கொடுங்க, தாவரங்களுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிட்ணும். இது ஒரு விதிமுறை, மனித விதிமுறை. இது மூட நம்பிக்கைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இது மூட நம்பிக்கை கிடையாது, இது அறிவுபூர்வமான நம்பிக்கை, அறிவியல் பூர்வமான நம்பிக்கை இது. அதனால் இந்த நம்பிக்கையை ஒரு லட்சிய உணர்வோடு வாழ வேண்டும். ஒரு மனுஷங்களாக வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி நடைமுறைகள் மிக மிக முக்கியம். பிறருக்கு கொடுக்காமல் ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுங்க, ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க. முதல் உணவு நீங்கள் மரத்துக்கு தண்ணி ஊற்றாமல் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா எவ்வளோ அதாவது செடிக்கு தண்ணி ஊற்றுற வழக்கமே கிடையாது. செடிகளுக்கு, மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுகிற வழக்கமே கிடையாது, உரம் இடுகிற வழக்கமே கிடையாது. வீட்டு தோட்டம் இருக்க வேண்டும், இயற்கையோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கணும். அப்போ அதுதான் விசுவாசம். உங்களுக்கு உணவு தருகிற அந்த தாவரங்களுக்கு நீங்கள் உணவு கொடுத்தீர்களா என்றைக்காவது? உங்களுக்கு உணவு தருகிற தாவரங்களுக்கு என்றைக்காவது நீங்கள் உணவு கொடுத்துருக்கிறீர்களா? எவ்வளோ ஒரு நன்றி உணர்ச்சியற்ற ஒரு வாழ்க்கை பாருங்கள். அதனால் பிற உயிரினங்களுக்கு, சக உயிரினங்களுக்கு, இந்த நாய்க்கு, பூனைக்கு, மீனுக்கு நீங்கள் உணவு போட்டிங்களா? காகத்துக்கு உணவு வச்சிங்களா? காக்காவுக்கு அதனால தான் உணவு வைக்கிறாங்க. ஆனால் சில நாடுகளில் மட்டும்தான் வைக்கிறாங்க, எல்லா நாளும் வைக்கிறது கிடையாது. அது மூட நம்பிக்கை. ஆனால் அதாவது நம்ம ஒரு நல்ல செயல் செய்தாலும் அதை சரியாக புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். அதற்கு மூட நம்பிக்கை சாயத்தை பூசக்கூடாது. பெற்றோர்களுக்கு, அதாவது முன்னோர்களுக்கு உணவு வைக்கிறோங்கிற பேரில் காக்காவுக்கு உணவு வைக்கிறாங்கள, நீ ஒரு நல்ல செயல் செய்கிற, அதுக்கு ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விளக்கத்தை கொடு. அறிவியல் பூர்வமான விளக்கத்தை கொடுத்து அது என்னென்னைக்குமே அது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா உனக்கு காரணம் தெரியணும். இன்றைக்கி நம்ம இதை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னா இன்னும் 100-1000 வருஷத்துக்கு அப்புறம் இதற்கான காரணம் இன்றைக்கி நம்ம என்ன காரணம் சொல்கிறோமோ அதுவாகத்தான் இருக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம எதுக்காக முதல் சாப்பாடு மற்றவங்களுக்கும், இந்த உயிரினங்களுக்கும், தாவரங்களுக்கும் கொடுத்துட்டு தான் நாம் சாப்பிட்ணும், ஒவ்வொருத்தரும் சாப்பிட்ணும் அப்படின்னா, அந்த முதல் உணவு ஏன் எதுக்காக அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஒரு காரணம் சொல்கிறோம்ல, ஒரு சுயநலத்தை தவிர்க்க வேண்டும், குறுகிய மனப்பான்மையை தவிர்க்க வேண்டும், பசியோடு இருக்கும்போது நம்ம மற்றவங்கள மறந்துடக்கூடாது, பசியோடு இருக்கும்போது நம்ம விசுவாசத்தை இழந்து விடக்கூடாது, நன்றி உணர்ச்சியை இழந்து விடக்கூடாது, நமக்கு உணவளிக்கிற இந்த தாவரங்களை மறந்து விடக்கூடாது, நமக்கு உதவி செய்கிற இந்த மனுஷங்களை மறந்துடக்கூடாது. அதனால்தான் பசியை கட்டுப்படுத்த வேண்டும், பசியினால் ஏற்படுகிற குறுகிய மனப்பான்மைகளை கட்டுப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் முதல் உணவை நாம் பிறருக்கும், பிற உயிரினங்களுக்கும் நாம் கொடுக்கிறோம், தாவரங்களுக்கு கொடுக்கிறோம். அதன் பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும் என்று நாம் இன்றைக்கு ஒரு காரணம் சொல்லி ஒரு நடைமுறையை ஆரம்பிக்கிறோம் அல்லவா? அந்த உணர்ச்சி, அந்த விளக்கம் இன்னும் 1000 வருஷம் கழித்து மனுஷங்க இந்த நடைமுறையை பின்பற்றினாலும் இந்த காரணத்தை தான் சொல்லணும். இதுதான் காரணம். இன்னும் 1000 வருஷம் கழிச்சும் இந்த காரணம்தான், இந்த நோக்கம்தான், இந்த நோக்கத்திற்காகத்தான் நாம் இதை கடைபிடிக்கிறோம். அதுதான் என்னைக்கு நம்ம நமக்கு அறிவுக்கு பொருந்துகிற மாதிரி ஒரு விளக்கம் சொல்லணும், திரிச்சிடக்கூடாது.
இன்றைக்கி ஒரு விளக்கம் சொல்லுவோம், அடுத்த தலைமுறைன்னு அதுக்கு வேற ஒரு விளக்கம், அப்படி திருச்சி வேற கொண்டு போயிடுறாங்கல்ல. அப்புறம் வந்து ஏதோ ஒரு பித்ருக்கள், அவங்க முன்னோர்கள் சாபம், அப்படி இப்படின்னு காக்கைகள்லாம் முன்னோர்கள், அப்படி ஏதோ ஒன்று சொல்லி அது வந்து திருச்சி வேறு வழியில் கொண்டு போகிறாங்களே, அது என்ன அது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். என்றைக்கு நம்ம ஒரு நடைமுறை எதை கடைபிடிச்சாலும் ஏன் எதுக்குன்னு இதுக்கு சரியான என் அறிவுக்கு பொருந்துற மாதிரி ஒரு விளக்கம் இருக்கணும். இல்லாமல் எந்த ஒரு நல்ல செயலும் செய்யாத. அது நல்ல செயல் அப்படிங்கிறக்காக அதை மட்டும் செய்யாத. அதுக்கு உனக்கு அறிவியல் பூர்வமான ஒரு விளக்கம் உனக்கு தரப்பட வேண்டும். நீ ஒன்றால் அது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அறிவியல் ரீதியாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே நீ கடைபிடிக்கணும். சும்மா வந்து நீயே ஏமாற்ற என்றைக்குமே அனுமதிக்காத. அதனால் இன்றையிலிருந்து நீங்கள் அதை கடைபிடிங்க. உங்கள் முதல் உணவு பிற உயிரினங்களுக்காக இருக்க வேண்டும். உங்களுடைய முதல் உணவு பிற உயிரினங்கள். தாவரங்களுக்கு தண்ணி ஊற்றுங்க, வீட்டு செடி வச்சுக்கோங்க, வீட்டு தோட்டம், எல்லாத்துக்கும் விவசாய நிலம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இயற்கையோடு நமக்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். இந்த நாம் இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதாக இருந்தாலும் நமக்கு ஒரு விவசாய தோட்டம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தோட்டம் இருந்திருக்க வேண்டும். அதற்கு தகுந்தாற் போன்று நமது வாழ்விடத்தை வடிவமைத்திருக்க வேண்டும். நாம் வந்து நகரங்களுக்கு குடிபெயர்ந்து போகிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இதுவே தப்பு. பெருநகரம் என்பதே தப்பு. நம்ம என்றென்றைக்கும் நம்ம இயந்திர அறிவியல் உலகமாக இருந்தாலும் சரி, விண்வெளி போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டதாக இருந்தாலும் சரி, நம்ம விவசாயத்தோடு நமக்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். இயற்கையோடு அது அந்த தொடர்பு என்பது இயற்கையோடு ஏற்படுகிற ஒரு தொடர்புக்கு சமானம். நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு விவசாயத்துலேயே நம்ம வந்து தினசரி ஒரு 2 மணி நேரத்தை செலவிடுற மாதிரி எல்லாத்துக்கும் 1 ஏக்கர் நிலமாவது கொடுத்துருக்கணும். 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 1 ஏக்கர் நிலம் கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். விவசாயத்தையே முழு நேரமாக தொழில் செய்கிறவங்கள தனியாக விட்டுறலாம். நீ ஒரு இன்ஜினியராக இருக்க, ஆனாலும் உனது 1 ஏக்கர் அல்லது 2 ஏக்கர் விளைநிலம் உனக்கு தரப்பட்டிருக்க வேண்டும். 2 ஏக்கர் விளைநிலத்தில் நீ தினமும் 2 மணி நேரத்தை செலவிட வேண்டும். இயற்கையோட கால்நடைகளை நீ வளர்க்க வேண்டும். ஒரு மாடு, ஒரு ஆடு, ஒரு 2-3 கோழி போதும். ஏன்னா 2-3 மணி நேரம் தான் தினசரி நீ அதில் அந்த இயற்கை விவசாயத்தோடு உனக்கு தொடர்பு இருக்கணும். அப்போ தான் ஒரு செடியை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஒரு உயிரை வளர்ப்பது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். இன்றைக்கி அழிக்கிறதுக்காக நீ போகிறல, குண்டு போடுற, அணு ஆயுதம், நீ பெரிய படிச்சுவிட்டு என்ன பண்ணுறன்னா அணு ஆயுதங்களெல்லாம் தயாரித்து, ஏவுகணை தயாரித்து, இலக்கு நோக்கி தயாரிக்கிற ஆயுதங்களை தயாரித்து இன்றைக்கி அழிக்க எப்படி அழிப்பது என்கிற சிந்தனை உனக்கு ஏன் வருதுன்னா, நீ எப்படி ஆக்குவது என்கிற அந்த சிந்தனை உனக்கு இல்லை. ஆக்குவது எவ்வளோ கஷ்டங்கிறது உனக்கு தெரியலை. ஒரு செடியை வளர்த்துப்பார், ஒரு மரத்தை வளர்த்துப்பார், அதில் ஏற்படுகிற நோய்களை குணப்படுத்திப்பார். நோய்கள் வரும்போது அது மாதிரி ஒரு ஆட்டை வளர்த்துப்பார், ஒரு மாட்டை வளர்த்துப்பார். எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியும். ஏன் உனக்கு நீங்கள் அழிக்கிற அந்த வெறி வந்து அப்போ தான் உங்களுக்கு தனியும். ஒரு செடியை வளர்த்து பார்த்தா தான் அதை பாதுகாக்கணும். ஒரு செடியை பாதுகாக்கணும், நோய்கள் தாக்காமல் பாதுகாக்கணும். ஒரு மரத்தை வளர்த்துப்பார், ஒரு மாட்டை வளர்த்து பார்க்கணும், ஒரு ஆட்டை வளர்த்துப்பார், ஒரு கோழியை வளர்த்துப்பார், அது கூட பேசிப்பார், பிற உயிரினங்களை நேசித்துப்பார். அதற்கான வாய்ப்பு தான். அப்போ நம்ம வந்து இயந்திர அறிவியல் உலகத்துக்கு வந்துட்டோம், நம்ம அறிவியல் பூர்வமாக ரொம்ப வளர்ச்சி அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனித தன்மையை நம்ம இழந்து விடுகிறோம். அழிக்கிற உணர்ச்சி ஏன் அதிகமாகி போகுதுன்னா, நமக்கும் இயற்கைக்கும் தொடர்பு இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், நாம் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் என்றால், இயற்கையோடு ஒரு தொடர்போடு நம்ம இயற்கையிடம் இருக்கிற ஒரு தொடர்பை முறித்து கொள்ளாமல் இயந்திர அறிவியல் உலகில் நாம் நுழைந்திருக்க வேண்டும். இயற்கை துணையாக இயற்கையோடு ஏற்பட்ட அந்த உறவை கைப்பிடித்து கொண்டு இயந்திர அறிவியல் நாம் நுழைந்திருக்க வேண்டும். ஒரு விதிமுறைப்படி வாழ்ந்திருக்க வேண்டும். நாம் வாழ்ந்திருந்தால் இவ்வளோ போர் ஏற்பட்டிருக்காது, இவ்வளோ அழிவுகள், நோய்கள் ஏற்பட்டிருக்காது. எல்லாம் நீ இன்ஜினியராக, டாக்டராக, ஆனால் 2 மணி நேரம் உழைப்பதற்கு உனக்கு ஒரு விவசாய நிலம் இருந்திருக்க வேண்டும், கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். எவ்வளோ நிலம் காலியாக கிடக்குது உலகத்தில். நிலத்துக்கா பஞ்சம்? காடுகள் எல்லாம் பிற உயிரினங்களுக்காக, இந்த சிங்கங்கள், சிறுத்தைகளுக்காக வனவிலங்குகளை ஒதுக்காதீர்கள். எல்லாம் மனுஷங்களுக்கு தான். அவைகளை புரிந்து கொள்ள, அவைகள் மீது பரிதாபப்படாதீர்கள். அவைகள் உங்களை பார்த்து பரிதாபப்படுவதில்லை. அதனால் எல்லாத்தையும் இந்த மனுஷங்களுக்காக கொடுத்து ஒரு அற்புதமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, நீ இன்ஜினியராரு, விஞ்ஞானியாரு, ஆனால் தினசரி 2 மணி நேரம் உனக்கு ஒரு தோட்டம் இருந்திருக்கணும். நீ நேரத்தை செலவழிக்க, இயற்கையை நேசிப்பதற்கு உனக்கு ஒரு தோட்டம் இருந்திருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு அது கூட என்கிட்ட இருக்குது. அப்போது இப்போ எதிர்காலத்தில் அப்படி நம்ம வாழ்ந்திருந்தால், நம்ம எதிர்காலத்தில் ஒரு மாற்றம் வருதில்ல, மாற்றம் வரப்போகுது 2040. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தடுத்தப்புன்னு எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நம்ம ஒரு விதிமுறைப்படியே வாழ்ந்திருந்திருக்கலாம். உனது ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்திருக்கலாம். அதற்கு பின்னாடி விளைநிலங்கள், அந்த கூட்டு குடும்பம் விளைநிலங்கள், அதில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீ இப்போ வேலை பார்க்கணும். அப்புறம் நீ இன்ஜினியராக இருந்தால் உன் ஆஃபீஸுக்கு போய் நீ வேலை பாரு, நீ டாக்டராக இருந்தால் அந்த வேலையை பாரு, நீ ஒரு விஞ்ஞானியாக இருந்தால் நீ அந்த வேலையை பாரு, பிளம்பராக இருந்தால் அந்த வேலையை பாரு. அப்போ எல்லாருமே விவசாயத்தோட ஒரு தொடர்பு இருக்கணும். அப்போ அவங்க ஒரு 3 மணி நேரத்தை செலவழிக்கணும். மீதி உள்ள 6 மணி நேரத்தை நீ உன்னுடைய இன்ஜினியரிங் அல்லது டாக்டரு இந்த மாதிரி வேலையில் நீ செலவழிக்கணும்.
செலவழிக்கணும். பிளம்பராக இருந்தால் பிளம்பர், ஆசிரியர் இருந்தால் ஆசிரியர், அந்த தொழிலையும். அப்போ எல்லாருமே அடிப்படையில் விவசாயத்தோட ஒரு தொடர்பு. எல்லாத்துக்குமே நிலம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நிறைய நிலம் கிடக்குது, தாராளமாக கிடக்குது. நமக்கு தான் மனசு இல்லை அதை கொடுப்பதற்கு. மனுஷங்களுக்கு கொடுக்குற மனசு நமக்கு தான் இல்லை. இவ்வளோ வேலையில்லா திண்டாட்டத்தில் கூட அந்த நினப்பு வரல. காலியாக கிடக்கிற நிலத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுங்கப்பா, அரசாங்கத்தின் சார்பாக பம்பு செட்லாம் அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்குற அந்த மனசு மனுஷங்களுக்கு இல்லை, அந்த பூமிக்கு இருக்குது. இந்த மனுஷங்களுக்கு கொடுக்குறதுக்காக அந்த மனசு அந்த பூமிக்கு இருக்குது, ஆனால் மனுஷங்களுக்கு இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் எப்படி 800 கோடி பேர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் எப்படி 2 ஏக்கர் நிலம் கொடுக்க முடியும் அப்படின்னா, முடிந்தால் இதுதான் மனுஷங்களால் முடியாது, எதுவும் கிடையாது அப்படின்னு நினச்சி அந்த சிந்தனை இதில் சாதிக்க பாருங்கள். உலகத்தில் அவ்வளோ இடம் இருக்குது, நிறைய இடம் தரிசாக கிடக்குது. ஆஸ்திரேலியா கண்டத்தை பாருங்கள், அவங்க வெறும் 30 கோடி பேர் தான் இருக்காங்க. அவ்வளோ இடம் காலி. 2-3 இந்தியாவுக்கு சமானம் ஒரு ஆஸ்திரேலியா கண்டம். 2-3-4 இந்தியாவுக்கு சமானம். அவ்வளோ பெரிய பரப்பளவு ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஆப்பிரிக்காவை பாருங்கள் எவ்வளோ பெரிய பரப்பளவு இருக்குது. அமெரிக்காவை பாருங்கள். ஆனால் மனுஷங்க கம்மியாக இருக்காங்க, மனுஷங்க கொஞ்சம் தான் இருக்காங்க, குறுகி போயிருக்காங்க. அவங்க மனப்பான்மையும் குறுகிதான். வேறு யாரையும் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க அமெரிக்காவுக்குள்ளே. ஆஸ்திரேலியா எல்லாம் காலியாக கிடக்கு, இடமே இல்லாத மாதிரி. அப்போ நம்ம ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம். ஒரு திட்டமிட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் சரியான வழியில் இந்த இயந்திர அறிவியல் உலக அனுபவங்களை எதிர்கொண்டிருக்க வேண்டும். இயந்திர அறிவியல் உலக அனுபவங்களை எதிர்கொள்வதற்கு நம்ம சரியான வழியில் பயணித்திருக்க வேண்டும். பயணித்திருந்தால் இவ்வளோ அழிவுகள் வந்திருக்காது. நீ ஒரு என்ன வேணாலும் இருந்துட்டு போ, விஞ்ஞானியாக இருந்துட்டு போ, நீ ஒரு ஆராய்ச்சியாளராக இருந்துட்டு போ, மருத்துவராக இருந்துட்டு போ, ஆனால் நீ எல்லாருமே செய்ய வேண்டிய அடிப்படையான தொழில் விவசாயம். அதானே நம்ம செஞ்சோம், ஆரம்ப காலத்தில் அதானே செஞ்சோம். இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு நம்ம எல்லாரும் செஞ்ச ஒரே தொழில் விவசாயம் தானே. அப்போ இந்த உலோகத்தை பார்த்த உடனே ஏன் விட்டுட்டு ஓடி வந்து அதை விட்டுட்ட? உலோகங்களை பார்த்த உடனே ஏன் அந்த விவசாயத்தை விட்டுட்டு எனக்கு இது போதும் ஏன் விட்டு? அதான் பழசை நீ மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இதுதான் பொருந்தும். இதுதான் சரியான உதாரணம். பழசை மறந்துட்டா அப்போ என்றைக்குமே அந்த விவசாயத்தை நீ பிடிச்சிருக்கணும். விவசாயத்தையே முழு நேரமாக தொழிலாக நீ பிளம்பராக இருக்கிற, ஆனால் ஒரு 3 மணி நேரம் விவசாய நிலத்தில் வேலை பார்க்குற. நீ ஒரு விவசாயியாகவே இருந்தால், நீ ஒரு வேளாண்மை தொழிலே உனக்கு முழு நேர தொழில்னா அது ஓகே. அப்போ அது உனக்கு நிறைய ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட வேண்டும், உனக்கு 10 ஏக்கர் கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அதுவே உனக்கு தொழிலாக நீ ஏற்றுக்கொண்டு இருக்கிறாய். விவசாயம் செய்வதே எனது முழு நேர தொழில் அப்படின்னா அப்போ உனக்கு 10 ஏக்கர் நிலம் கொடுக்கணும். அதுக்கு ஒரு அளவு வச்சுக்கலாம், 10 ஏக்கர் போதும். 6 மணி நேரம் உழைப்பதற்கு தேவையான ஒரு 10 ஏக்கர் போதும். விருப்பப்படுகிற அனைவருக்குமே நான் விவசாயம் தொழில் செய்வது தான் எனது முழு நேர தொழில் அப்படின்னா உனக்கு 10 ஏக்கர் போதும். அல்லது நான் டாக்டராக இருக்கேன் அப்படின்னா உனக்கு 2 ஏக்கர் நிலம் கண்டிப்பாக நீ அதில் விவசாயம் பண்ணணும். அதுவும் எளிதான விவசாயம், காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், அந்த விவசாயத்தை நீ அதில் பண்ணணும். அந்த எளிதான விவசாயத்தை எல்லாருமே அந்த மாதிரி வேர்கள் விவசாயத்தை அந்த இயற்கையோட இணைஞ்சிருக்கணும். நமக்கு ஒரு இயற்கையோட ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். அது தொடர்பு ஏற்படாமல் நம்ம என்ன பண்ணுறோம், இயற்கையை புறக்கணிச்சிக்கிட்டு இயற்கையை வெறுத்துக்கிட்டு அப்படியே நகரங்களில் குடி புகுந்துட்டோம். ஒரு பசுமையே பார்க்கக்கூடாது. இயற்கை மேலே அவ்வளோ வெறுப்பு. இயற்கையோடு இணைந்து இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்திருக்க வேண்டும். இயற்கையோடு கலந்து இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்திருக்க வேண்டும். நாம் வாழ்வது நாம் வாழ்வது நமது கிளைகள் இயந்திர அறிவியல் உலகில் பரவி இருந்தாலும் நமது வேர்கள் இயற்கையோடு வேரூன்றி இருக்க வேண்டும். இயற்கையிடம் இருக்க வேண்டும். நமது வேர்கள் இயற்கையிடம் ஊன்றி இருக்க வேண்டும். அதுதான் இது அடிப்படையாக இப்படி தான் வந்திருக்கணும், இப்படி தான் வாழ்ந்திருக்கணும். புரியுதுங்களா? அப்போ ஏன் இவ்வளோ மனுஷங்க இவ்வளோ அழிவுகளை சந்தித்தாங்க? இப்படி தான் நடக்கும்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அதுதான் தப்பு, அது பொய். அது நாம் தப்பான வழியில் வந்துட்டோம். இப்போது ஒரு மனுஷங்க நல்ல வழியிலையும் வாழலாம், கெட்ட வழியிலையும் வாழலாம்ல. ஒரு மனுஷங்க பிறக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் திருடராக வாழ்கிறாரு, ஒருத்தர் நல்ல நேர்மையானவராக வாழ்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நேர்மையானவராகவும் வாழ முடியும், திருடராகவும் வாழ்க்கையை கடந்து வர முடியும். அது மாதிரி மனுஷங்க ஒட்டுமொத்த மனித இனம் எப்படி தனது பயணத்தை கடந்து வந்திருக்கிறது என்றால் கெட்ட வழியில் கடந்து வந்திருக்கு, கெட்ட வழிகளில் கடந்து வந்திருக்கிறது. நல்லவங்க நல்ல வழியில் கடந்து வரவில்லை. இப்போ ஒருத்தர் நல்ல வழியிலையும் தங்களுடைய வாழ்க்கையை கடந்து வரலாம். சின்ன வயசுலேருந்து பெற்றோர்கள் நல்லா வளர்த்து அந்த ஒரு குழந்தைய நல்லவங்களாக மாற்றி நல்லவங்களாக இருக்க செய்து, நல்லவங்களாக தான் பிறக்கிறாங்க, மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நல்லவங்களாகவே இருக்க செய்து நல்ல அந்த குணத்தை நல்ல பண்பை தக்க வைத்து வாழ்நாள் முழுதும் வாழ்ந்து வராங்க. சில குழந்தைகள் எப்படி வருது, கெட்டவங்களாக மாறிடுறாங்க. திருடர்களாக, கொலைகாரர்களாக, கொள்ளைக்காரர்களாக மாறி அவங்க வாழ்க்கையை கெட்டவங்களாகவே கடந்து வராங்க. ஒட்டுமொத்த மனுஷங்க எப்படி கடந்து வராங்கன்னா இது மாதிரி தான் கெட்ட வழியில் கடந்து வந்து விட்டார்கள்.
மனுஷன் வந்து கெட்ட வழியில் கடந்து வந்து விட்டார்கள். கெட்ட வழியில் கடந்து வந்து விட்டார்கள். ஏங்க அப்படி கடந்து வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி இயற்கையை புறக்கணித்து விட்டு நம்ம வந்தோம் பார்த்தீங்களா, அதான் காரணம். அதாவது நீ என்ன வேணாலும் வேலை பாரு, நீ ஆசாரியார், தச்சு வேலை பண்ணு, கொத்தனாராரு, சித்தாளாரு, அல்லது ஆசிரியராரு, அறிவியல் விஞ்ஞானியாரு, அல்லது மருத்துவராரு, பிளம்பராரு, எலக்ட்ரிக் என்னவா வேணாலும் நீ இருந்துட்டு போ. ஆனால் நீ கண்டிப்பாக 2 ஏக்கர் விவசாய நிலம் உனக்கு கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். நீ 2 ஏக்கர் விவசாய நிலத்தில் தினமும் 3 மணி நேரம் வேலை செய். மீதமுள்ள 6 மணி நேரம் நீ போய் ஒரு இன்ஜினியராரு, டாக்டராரு, அல்லது ஒரு ஆசிரியராக, பிளம்பராக, எலக்ட்ரிஷியனாக இரு. அந்த மாதிரி நமது வாழ்விடத்தை கட்டுப்படுத்த வடிவமைத்திருக்க வேண்டும். எப்படி இது சாத்தியம்? எப்படி ஒருத்தர் விவசாயத்தையும் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு விவசாய நிலம் 2 ஏக்கர் கொடுத்துட்டு எப்படி வந்து நம்ம வந்து எப்படி ஒரு என்ஜினியராக இருக்கிறது, டாக்டராக இருக்கிறது? அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்விடத்தை வடிவமைக்க வேண்டும். உனது விளைநிலம் உனக்கு நீ கூட்டு குடும்பமாக வசித்திருக்க வேண்டும். நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்திருந்தாலும் கூட்டு குடும்பத்தை பாதுகாத்திருக்கணும். நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டு குடும்பத்தை சிதைச்சிட்டோம். அப்படி சிதைச்சி போய் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போகிறது, பெற்றோர்களை தந்தை இழந்து குழந்தைகள் தாய்நாட்டில் வசித்து அப்போ வந்து குடும்பத்தை சிதைச்சிட்டோம். நமக்கு அக்கறையே இல்லை, பொறுப்பே இல்லை. ஐயோ பாவம், ஒரு பொழப்புக்காக இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஒரு இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு ஓடுறாங்களே, இவங்க அந்த குடும்பத்தோட நேரம் செலவழிக்க வேண்டாமா, அந்த பிள்ளைகளுக்காக நேரம் செலவழிக்க வேண்டாமா? அப்போ நீ வந்து என்ன பண்ணணும்? நீ கவலைப்பட்டிருக்கணும். நீ கவலைப்படவே இல்லை. அப்போ மனுஷங்க வந்து மற்றவங்கள பற்றி கவலைப்படாமல் இருந்துட்டாங்க. அதனால் வந்து நீ வந்து வெளிநாட்டு கூட்டு குடும்பமாக வாழணும், குடும்பத்தோடு வாழணும் அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தை எங்கே போறியோ அவன் குடும்பத்தை கூட்டிகிட்டு போ. நீ பிழைக்கிறக்காக எந்த ஊருக்கு போறியோ நீ குடும்பத்தை கூட்டிகிட்டு போ. நீ எங்கே வசித்தாலும் உனது குடும்பத்தோடு வாழ வேண்டும், கூட்டு குடும்பத்தோடு வாழ வேண்டும். அந்த மாதிரி ஒரு நடைமுறையை உருவாக்கியிருக்கணும். நீ படிச்சுட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறதுல நிறைய நம்மளால் முடியும். நம்மளாம் விண்வெளிக்கே போகிறோமே, அப்போ இதெல்லாம் முடியாதா? இது எப்படி முடியும்னு நீ கேட்கக்கூடாது. இதில் தான் நீ மனுஷங்களால் முடியாது எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு உன்னுடைய திறமை நிரூபித்திருக்க வேண்டிய இடமே இதுதான். கூட்டு குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். மனுஷங்களால் முடியாது எதுவும் இல்லை, அதனால் கூட்டு குடும்பத்தை பாதுகாத்தே ஆக வேண்டும். ஏன்னா மனுஷங்களால் முடியாது எதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா மனுஷங்களால் முடியாது எதுவுமே இல்லை. அது எப்படி சாத்தியம்னு கேட்காத, அது முடியாதுன்னு சொல்லாத நீ. ஏன்னா மனுஷங்களால் முடியாது எதுவும் இல்லை அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய. அப்போ எல்லாத்துக்குமே 2 ஏக்கர் நிலம் கொடுத்துட்டு நீ வந்து இன்ஜினியராக, டாக்டராக, என்னவா வேணாலும் ஆகிட்டு போ. அப்போது யாராவது நேர்மை தவறிய ஏன் திருடுறாங்க? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தானே திருடுறாங்க. ஒரு வேலை இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற இதில் தானே திருடுறாங்க, வறுமையில் தானே திருடுறாங்க. அப்போ தான் நீ எல்லாத்துக்குமே அப்போ எல்லாத்துக்குமே நீ வந்து 2 ஏக்கர் நிலம் கொடுத்துட்ட அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்விடத்தை வடிவமைக்கிற. அதுக்கான வடிவமைப்புலாம் என்கிட்ட இருக்குது. நீ ஆரம்பத்திலே உனக்கு அப்படி ஒரு நோக்கம் இருந்ததுன்னா அந்த வடிவமைப்பை எப்போவே கண்டுபிடிச்சிருக்கலாம். நாங்கள் வந்து கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற கண்டுபிடிப்பை நான் வந்து அப்போ இது வரைக்கும் மக்களுக்கு அல்லது அந்த எண்ணம் இருந்திருக்கலாம், கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் அதை வெளியிடுவதற்கு வழி இல்லாமல் போய்விட்டது, வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. ஏன்னா என்ன மாதிரியான ஆட்கள் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். என்ன மாதிரியான ஆட்கள் யார்? ரொம்ப சாதாரணமானவங்க, ரொம்ப எளிமையானவங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? எளிமையானவங்களுக்கு உங்கள் வாய்ப்புகளும் வழியும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கோம். எளிமையானவர்களை ரொம்ப வன்மையானவர்கள், அவர்கள் தான் இந்த உலகத்தில் பிழைக்க முடியும், அவர்களுடைய உணர்வுகளுக்கு தான் இங்கே மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எளிமையானவங்களாம் நம்ம புறக்கணிச்சிட்டோம். எளிமையானவங்க தான் எளிமையாக வாழ்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் அறிவாளிகள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எளிமையாக வாழ்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் அறிவாளிகள். அதாவது பணக்காரராக இருந்தாலும் எளிமையாக வாழ்வாங்க, எளிமையாக வாழ விருப்பப்படுவாங்க. நிறைய பணம் சம்பாதிச்சா கூட எளிமையாக வாழ்வாங்க, அவங்க தான் அறிவாளிகள். அப்படிப்பட்டவங்கள நம்ம புறக்கணிச்சிட்டோம், மென்மையானவர்களை புறக்கணித்து விட்டோம். அதனால தான் இந்த உலகம் நாசமாக போனதுக்கு, நாசகரமான வழிகளில் பயணித்ததற்கு அதுதான் காரணம். இந்த இயற்கையை துணையாக கொண்டு மனுஷங்களால் முடியாது எதுவும் இல்லை. அதனால் நீ என்னவா வேணாலும் இருந்துட்டு போ. ஆசிரியராகவோ, நீ விஞ்ஞானியாவோ, டாக்டராகவோ, இன்ஜினியராகவோ, பிளம்பராகவோ என்னவா வேணாலும் இருந்துட்டு போ. ஆனால் உனக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட வேண்டியது என்பது இது ஒரு மனித கடமை, ஒரு மனித வாழ்வியல் கடமை. உனது வேர்கள் இயற்கையில் வேரூன்றி இருக்க வேண்டும். இயற்கையை புறக்கணிச்சிட்டு ஒரு வாழ்க்கை வாழாத. இயற்கையை புறக்கணிச்சிட்டு நீ இன்ஜினியராக வாழாத. இயற்கையை புறக்கணித்து விட்டு, விவசாயத்தை புறக்கணித்து விட்டு நீ விஞ்ஞானியாக தெரியாத. இயற்கையை புறக்கணித்து விட்டு ஏதோ நீ வானத்தில் வந்த மாதிரி அரசியல்வாதியாக தெரியாத. அரசியல்வாதியாக இருந்தாலும் அவருக்கு ஒரு 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட்டிருக்கணும். போய் விளைநிலத்தில் போய் அதில் வந்து வேறு யாரையும் வச்சு வேலை வாங்கக்கூடாது. அது ஒரு விதிமுறை. எல்லாத்துக்கும் நம்ம ஒரு 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா?
அப்போ அந்த அந்த நிலத்தில் நீ வேறு யாரையும் வச்சு வேலை வாங்கிடக்கூடாது. நீ தான் வேலை செய்யணும். அந்த நிலத்தில் நீ தான் வேலை செய்யணும். கூலிக்கு ஆளை வச்சுக்கிட்டு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயத்தை மாற்றணும். என்னது இயற்கையாக மரங்கள், பழ மரங்கள், காய்கறிகள், கீரைகள், இந்த மாதிரியான ஒரு எளிதாக உற்பத்தி செய்கிற விவசாயத்தை நீ கடைபிடிக்கணும். கடைபிடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து ஒருத்தரே போதுமானது. அதுக்கு நமக்கு மற்றவங்க தேவையில்லை. அந்த மாதிரி தான் நம்ம ஒரு மனித வாழ்க்கை பயணத்தை நம்ம கடந்து வந்திருந்தோம் அப்படின்னா நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், விவசாயத்தை கேவலமாக நினைக்கிறோம். இன்றைக்கி நம்ம அப்படி கொடுக்காதனால விவசாயம் செய்வதையும் விவசாயத்தை செய்கிற மக்களையும் இன்றைக்கி கேவலப்படுத்துகிறோம். நீ மாடு மேய்க்க தான் லாய்க்கு, நீ விவசாயம் பண்ணுறதுக்கு தான் லாய்க்கு, நீ அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ணுறவங்களையும் சரி விவசாயத்தையும் நம்ம கேவலப்படுத்துறதுக்கு காரணம் என்னென்னா, நாமெல்லாம் ஏதோ ஆகாயத்துலேருந்து வந்துட்டா மாதிரி நிலத்தில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு அது ஒரு தாழ்வான இது. அதை நேற்று பயந்துக்கிட்டு போய் நான் டாக்டர் ஆகிடணும், எப்படியா டாக்டர் ஆகிடணும், இல்லைன்னா என்னால் இந்த விவசாயத்தெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு போகிறாங்க. நீ என்ன வேணாலும் இரு, ஆனால் நீ விவசாயம் பண்ணியே ஆகணும். இந்த இயற்கையை தாழ்வாக நினைக்கக்கூடாது. இந்த நிலத்தில் இறங்கி நீ வேலை செய்யணும். இந்த நிலத்தில் சகதியில் அந்த சேத்துல இறங்கி காலை வெறுங்காலோடு நடந்து வேலை செஞ்சு ஒரு செடிக்கு தண்ணி ஊற்று. ஒரு ஆடு வளர்த்துக்கோ, ஒரு மாடு, ஒரு ஆடு, ஒரு மாடு, 2-3 கோழி, ஒரு முயல், இந்த மாதிரி உனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வளர்க்கணும். வளர்த்து அந்த உயிரை பாதுகாத்து வளர்ப்பது எவ்வளோ கஷ்டம்னு அப்போ தான் உனக்கு தெரியணும். ஒரு செடியை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னா அப்போ தான் உனக்கு தெரியணும். செடி வாடினால் உனது முகம் வாடிவிட வேண்டும். நீ வளர்க்கிற ஆடு அது பசியோடு வாடினால் உனது முகம் வாட வேண்டும். அந்த மாதிரி நல்ல பண்புகளை வளர்க்குறதுக்கு இந்த நடைமுறை இல்லாமல் அது சாத்தியமே கிடையாது. அப்போ என்ன நினைப்ப, அப்போ தான் ஒரு உயிரை பாதுகாக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு அப்போ தான் தெரியும். அப்போ தான் உனக்கு இந்த உலகத்தை இயற்கையை அழிக்கணுங்கிற எண்ணமே வராது. உனக்கு இயற்கையை நேசிக்கிற பண்பு வரும். இயற்கையை அழிக்கணுங்கிற எண்ணம் ஏன் வருது? இலக்கு நோக்கி தாக்குகிற ஏவுகணைகளை நீ தயாரிக்கணுங்கிற அந்த எண்ணம் எங்கேருந்து உருவாகுது உனக்கு? அணுகுண்டுகளை இதை போட்டால் ஒரு 200 சதுர கிலோமீட்டர் ஒரு பரப்பளவு சுடுகாடாக மாறிடும் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுகிற அந்த குண்டை தயாரிக்கிற பாரு, அணுகுண்டை தயாரிக்கிற பாரு, அந்த மனப்பான்மை உனக்கு எங்கேருந்து வந்தது? அந்த கேவலமான மனப்பான்மை எங்கேருந்து வந்ததுன்னா, உனது வேர்கள் இயற்கையிடம் ஊன்றப்படவில்லை. உனது வேர்கள் நீ விவசாயத்துக்கும் ஒரு இயற்கைக்கும் உனக்கு நிறைய இடைவெளி. நீ ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றிருக்க மாட்டே, நீ ஒரு ஆட்டுக்கு உணவு கொடுத்துருக்க மாட்டே, ஒரு மாட்டுக்கு உணவு கொடுத்துருக்க மாட்டே. நீ மாட்டுக்கறியை உணவாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய், ஒரு ஆட்டுக்கறியை உணவாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய். நீ உண்பதற்கு ஒரு கோழியை தேடுகிறாய், ஒரு முழு கோழியை முழுங்குகிறாய். நீ ஒரு மொடா குடிகாரனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாழும்போது தான் மனுஷங்க மனசு கெட்டு போயிடுது. நம்மலாம் உலகத்தில் இந்த இயற்கையிடமிருந்து விலகி போகிறோம். அதனால் நம்ம இயந்திர அறிவியல் உலகமாக இருந்தாலும் சரி, இந்த போர்கள் இப்படித்தான் நடக்குமா, இப்படித்தான் நோய் வந்து மனுஷங்க செத்து போய் தான் ஒரு உண்மை தெரியும். அப்படி இல்லை. நம்ம தவறான வழியில் இந்த பயணத்தை கடந்து வந்திருக்கிறோம். நம்ம சரியான வழியில் வாழ்ந்திருந்தால் இதெல்லாம் வந்திருக்காது. எல்லாருமே வந்து திரும்பி பார்க்குறாங்க, நாம் என்ன தப்பு பண்ணோம், நாம் ஏன் வாழ்க்கையில் ஜெயிக்காமல் வந்துட்டோம், நாம் ஏன் வாழ்க்கையில் தோற்று போனோம்னு சொல்லிட்டு 50 வயசில் 40 வயசில் நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்குறாங்க. 50 வயசில் 40 வயசில் எல்லோரும் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்குறாங்க. எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய உண்மை. நம்மலாம் வந்து சின்ன வயசில் இதை பண்ணியிருக்கணும், அப்பா அம்மா சொல்கிறது கேட்டிருக்கணும், அப்போவே நம்ம இந்த படிப்பை படிச்சிருக்கக்கூடாது, இதை படிச்சிருக்கணும், இதை செஞ்சுருக்கணும். எல்லோரும் வாழ்க்கையை திரும்பி பார்க்குறாங்களா இல்லையா? அதே மாதிரி தான் நான் ஒட்டுமொத்த இந்த மனித வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்குறேன். இந்த மனுஷங்க ஏன் இந்த தப்பு பண்ணாங்க, என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்குறேன். நான் என்ன தப்பு பண்ணேன், நான் சின்ன வயசில் நான் எப்படி இருந்திருக்கணும். எனக்கு ஒரு தோட்டம் இருந்தது, எங்கள் வீட்டுக்குன்னு ஒரு தோட்டம் இருந்தது. அப்போ நான் அந்த தோட்டத்தில் நான் வேலை செய்யலை. நான் எப்போ பார்த்தாலும் வந்து படிக்கிறேங்கிற அந்த முகமுடியை அணிந்து கொண்டு நான் எப்போ பார்த்தாலும் விளையாடுறது, பொறுப்பு இல்லாமல் விளையாடுவது, விளையாட்டிலே பொழுதுபோக்கு, இந்த மாதிரியே இருந்துட்டேன். ஒரு தினசரி வாழ்க்கையை திட்டமிட மறந்துட்டேன். தினசரி 1 மணி நேரமாக நான் என் தோட்டத்தில் போய் வேலை பார்த்துருக்கணும். எனக்குன்னு இருக்கிற ஒரு தோட்டத்தில் போய் நான் வேலை பார்த்துருக்கணும். ஒரு மரத்தை வளர்த்துருக்கலாம் நினச்சா. நான் சின்ன வயசில் அவ்வளோ வறுமை, வீட்டில் அவ்வளோ வறுமை. அப்போ நினச்சிருந்தா நிறைய நிலம் அங்கே தாராளமாக இருந்தது. தண்ணி வசதி, பம்பு செட்டு வசதி எல்லாமே இருந்தது. அந்த நிலம் காலியாக நிலம் கிடந்தது. அதில் வந்து 100 வாழைக்கன்று நட்டிருந்து 100 வாழைக்கொலையை நான் உற்பத்தி பண்ணியிருக்க முடியும் அந்த சின்ன வயசில். அதெல்லாம் இல்லாமல் நான் பொறுப்பு இல்லாமல் கடந்து வந்துட்டேன். இந்த மாதிரி தான் எல்லாருமே தப்பு பண்ணுறேன். நான் இன்றைக்கி திரும்பி பார்க்குறேன். அது மாதிரி இந்த மனித இனத்துக்கும் நான் ஒரு மனித இனம் செய்த தவறுக்கும் ஒரு காரணத்தை நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த மனித இனம் எங்கே தவறு செய்தது,
என்கிற காரணத்தையும் கண்டுபிடிக்கிறேன். எப்படி வந்திருந்தால் இந்த மனித இனம் இது போன்ற அழிவுகளை சந்தித்திருக்காமல் வந்திருக்கும். நான் கவலைப்படுறேன். என்றைக்கோ செத்து போனவங்களுக்காக நான் இன்றைக்கி கவலைப்படுறேன். ஏன் இந்த சாவு இன்றைக்கும் சாவு நடக்கக்கூடாது, அழிவு ஏற்படக்கூடாதுன்னு இன்றைக்கும் நான் கவலைப்படுறேன். கடந்த காலங்களிலும் ஏன் நடந்தது, இந்த தப்பு ஏன் நடந்தது, இதுதான் தீர்வா, இப்படித்தான் நாம் வருவோமா அப்படின்னு நான் இன்றைக்கி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது மனுஷங்க இப்படி வந்திருந்தா நான் சரியான வழியில் நான் என் கடமையை செஞ்சுருப்பேன், என் வாழ்க்கை வெற்றிகரமாக இருந்திருக்கும். இந்த உலகத்தோட பயணத்தையே சரியான வழியில் வழி நடத்துகிற ஒரு புரட்சியாளரை நான் இருந்திருக்க முடியும். அப்படி இருக்கும்போது மனுஷங்க தப்பு பண்ணது எந்த இடத்துல இவங்க தப்பு பண்ணாங்க, எந்த இடத்துல இவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும்போது மனுஷங்க இப்படியெல்லாம் வாழ்ந்திருந்தா இவங்களுக்கு அந்த தப்பு நடந்திருக்காது. மனுஷங்க ஒரு கொள்கையை பின்பற்றி வாழ்ந்திருக்க வேண்டும், கொள்கை பிடிப்பாளர்களாக வாழ்ந்திருக்க வேண்டும். ஏன் இன்றைக்கி பிழைக்கிறதுக்காக கொள்கைகள் எதுவும் இல்லாமல் எப்படியாவது பிழைச்சா போதும், உயிர் பிழைச்சா போதும்னு ஏன் ஓடுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அடிப்படை பாதுகாப்பே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு 2 குழந்தைகள் தான் பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுடன் பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் 8 வயசில் ஒரு விளைநிலத்தை 2 ஏக்கர் விளைநிலத்தை கொடுத்து நீ என்னவா வேணாலும் மாறு, நீ இன்ஜினியராரு, டாக்டராரு, விஞ்ஞானியாரு, அரசியல்வாதியாரு, என்னவா வேணாலும் நீ இருந்துட்டு போ. ஆனால் எல்லாருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒருத்தருக்கு. அப்போது அவங்களுக்கு ஒரு அடிப்படை பாதுகாப்பு இருக்குது. அதில் யாரும் அவர் தன்னந்தனியாக உழைக்கணும், எனக்கு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ ஒரு வேலை கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, எனக்கு ஒரு விவசாய நிலம் இருக்குது, ஒரு பாதுகாப்பு. அப்போ நான் போய் திருடணுங்கிற அவசியம் இல்லை, திருடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஏமாற்றி தான் பிழைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி கெட்ட குணங்கள், திருடி பிழைக்கணும், லஞ்சம் வாங்கணும், அப்படி அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதுக்கு இந்த மாதிரி நடைமுறை கண்டிப்பாக தேவைப்படுது. நீ இயற்கையை அழிக்கணுங்கிற எண்ணம் ஏன் வருதுன்னா, இயற்கையிடமிருந்து நீ இயற்கையிடமிருந்து விலகினால தான் இயற்கையை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் உனக்கு இல்லாமல் போய் இயற்கையை அழிக்கணுங்கிற எண்ணம் வந்துடுச்சு. இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு உனக்கு ஒரு பயிற்சி தேவை. அந்த பயிற்சி தான் இயற்கையை எப்படி பாதுகாக்கணும். அதுக்கு தான் ஒரு 2 ஏக்கர் நிலம் கொடுத்து நீ அதில் செடி கொடிகளை நட்டு, தண்ணி ஊற்று, ஆடு மாடுகளை வளர்த்து, தினமும் 3 மணி நேரம் அதில் செலவழி, அதில் ஒரு கிணறு இருக்கும், டெய்லி அதில் குழி, அந்த மாதிரி கொடுத்து அப்புறம் போய் ஒரு 6 மணி நேரம் ஒரு இன்ஜினியராக வேலைப்பார், ஒரு டாக்டராக வேலை பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோ. இப்படித்தான் மனுஷங்க கடந்து வந்திருக்கணும். அப்போ 2040க்கு அப்புறம் ஒரு மாற்றம் வருதா, அந்த மாற்றத்துலேயும் நம்ம இப்படியே இருக்கலாம். அது மாறிட்டு போகுது. ஏன்னா நம்ம திட்டமிட்டு ஒரு வாழ்க்கை முறையை வடிவமைத்து நமது வாழ்விடங்களையும் வடிவமைத்திருக்கிறோம். ஒரு கூட்டு குடும்பம், அதுக்கு பின்னாடி விளைநிலங்கள், அது மாதிரி ஒரு இன்ஜினியராக ஒரு ஆஃபீஸ் அதுக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கி அங்கே போய் நீங்கள் வாழணும். அங்கே போய் அதுக்குன்னு ஒரு குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே அலுவலகங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. குடியிருப்பு பகுதிக்கு பின்புறம் விவசாய நிலம், குடியிருப்பு பகுதிக்கு வெளியில் இந்த அலுவலகங்கள், ஒரு இன்ஜினியரோ டாக்டரோ அவருடைய மருத்துவமனை எல்லாமே அங்கே இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி வாழ்ந்துகிட்ருக்கோம், வீடு ஆஃபீஸு எல்லாம் கலந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் ஒரு அவியல் மாதிரி பொரியல் மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி வாழ்ந்துருக்கோம். குடியிருப்பு தனியாக இருக்கணும். அங்கே ஒரு பணத்தை சம்பாதிக்கிற எந்த நடைமுறையுமே அங்கே இருக்கக்கூடாது. ஒரு குடியிருப்புன்னா அங்கே விளையாட்டு மைதானம், ஆடல் இந்த மாதிரி கலை பூங்கா, காதல் பூங்கா, குடும்பம், கூட்டு குடும்பத்துக்கு அந்த பின்னாடி விவசாய நிலங்கள், இது குடியிருப்பு பகுதி தனியாக இருக்கும். அப்புறம் அலுவலகங்கள் எல்லாமே அது தனியாக இருக்கணும். அலுவலகங்கள், தொழில் செய்கிற இடம் அது தனியாக வெளியில் இருக்கணும். அது இந்த கூட்டு குடும்பத்துக்கு இப்போ நகரங்களில் எப்படி வசிக்கிறாங்க, கடை இருக்கும், அப்புறம் வீடு, அலுவலகம், வீடு, தொழிற்சாலை, வீடு கலந்து வாழ்கிறாங்க பாருங்கள். அப்படி வாழக்கூடாது. ஏன்னா குடியிருப்பு பகுதிகளில் நமக்கு அன்பை எதிர்பார்த்து வாழ வேண்டும். நம்ம தொழில் செய்கிறோன்னா, இந்த அலுவலகங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, கடைகள்லாம் இருக்குன்னா, அது பணத்தை எதிர்பார்த்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை. அது தொழில் என்பது பணத்தை எதிர்பார்த்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை. குடியிருப்பு பகுதி என்பது அன்பை எதிர்பார்த்து, பாசத்தை எதிர்பார்த்து, ஒரு ஒற்றுமையை எதிர்பார்த்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை. அந்த மாதிரி அப்போ குடியிருப்பு பின்னாடி அது விவசாய நிலப்பகுதி. இப்போ இதுதான் இயற்கையோடு கலந்து எப்படி இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வது. குடியிருப்பு பகுதி, குடியிருப்புக்கு பின்னாடி விவசாய நிலப்பகுதி, குடியிருப்புகளுக்கு வெளியே அலுவலகங்கள், தொழிற்சாலைகள், அதெல்லாம் அங்கே தொழிற்சாலை மட்டும்தான், தொழிற்சாலை, அலுவலகங்கள், கடைகள், அதெல்லாம் அங்கே இருக்கும். பணத்தை சம்பாதிக்கிற இடம்லாம் அங்கே இருக்கும். சினிமா தேட்டர் அதெல்லாம் அங்கே இருக்கும். நீங்கள் குடியிருப்பு பகுதியிலேருந்து வெளியேறி நீங்கள் அலுவலகத்துக்கு போயிட்டு மீண்டும் குடியிருப்பு பகுதிக்கு வரணும். இப்படி தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணி நமது வாழ்விடத்தை வடிவமைத்து ஆராய்ச்சி பூர்வமாக நம்ம இந்த மனித வாழ்க்கையை தங்களுடைய பயணத்தை கடந்து வந்திருப்பாங்க. அப்படின்னா இந்த உலகத்தில் இவ்வளோ அழிவு வந்திருக்காது, இவ்வளோ அழிவுகள், போர்கள் ஏற்பட்டிருக்காது.
போர்கள் மகிழ்ச்சியாக வாழ தெரில, அதனால தான் இவன் சண்டை போடுறான். ஏன் சண்டை போடுறான்? அந்த மகிழ்ச்சியாக வாழ தெரில, வாழ தெரியாதனால தான், அந்த கோபத்தில் தான் யாரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக, நாம் வாழ முடியாத அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை யாரும் வாழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக பிறரை மகிழ்ச்சியாக வாழ விடாமல் செய்வதற்காகவே இவர்கள் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம மகிழ்ச்சியாக வாழ்ந்திருந்தால் நமக்கு நோய் வந்திருக்காது. நோய் வந்துருச்சுனாலே நம்மளால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அப்போ மகிழ்ச்சியாக வாழ்ந்திருந்தால் நோய் வந்திருக்காது. நோயை குணப்படுத்தணுமா? அதுக்கான தீர்வு நீ மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய். மகிழ்ச்சியாக வாழ முயற்சிக்காமல் உன் நோயை குணப்படுத்தணும்னு நினைக்காது. ஏன்னா நீ மகிழ்ச்சியாக வாழ தெரியாதனால தான், உனக்கு மகிழ்ச்சியாக வாழாதனால தான் உனக்கு நோயே வந்துச்சு. அப்போ நாமெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்துருக்கணும்னா, இன்றைக்கி நான் சொல்கிறேன்ல ஒரு வடிவமைப்பு, இப்படி வாழ்ந்துருக்கணும். மனுஷங்களோட வாழ்விடம், விவசாயத்துலேருந்து நீ விலகி போயிருக்கக்கூடாது. உலகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ விவசாயம் தான் பண்ண. அப்புறம் உலகத்தை பார்த்தோன்னே ஏன் அதை பார்த்து பல்ல காட்டிட்டு நீ விவசாயத்தை விட்டுட்டு அந்த உலோகத்தை தூக்கிட்டு போயிட்டு ஒரு தொழிலை கண்டுபிடிச்சி, நான் இனிமேல் தச்சு தொழில் தான் செய்வேன், டங்கின்னு நாள் முழுதும் அடிக்கிறது, சுத்தியில் வச்சு உளியில் அடித்து முழு நேர தொழிலாக ஏன் மாற்றினேன்? விவசாயத்தை ஏன் விட்ட? விவசாயத்தையும் பண்ணு, நீ தச்சு தொழிலையும் பண்ணியிருக்கணும். நீ விவசாயத்தையும் பண்ணிக்கிட்டு ஒரு குயவராக ஒரு மண்பானைகளை உருவாக்கியிருக்கணும். நீ விவசாயத்தையும் பண்ணிக்கிட்டு சிற்பியாக சிலையை வெடித்திருக்க வேண்டும். விவசாயத்துலேருந்து ஏன் விட்டுட்டு போனேன்? பழசை ஏன் மறந்த? அதனால் விவசாயத்தில் ஒரு கால், இன்னொரு கால் இயந்திர அறிவியல், ஒரு உலோகத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு தொழிலில் ஒரு கால் நீ அப்படி வச்சுருந்துருக்கணும். அது மாதிரி வச்சுருந்தா நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்போம். ஒரு மகிழ்ச்சியாக அந்த மாதிரி ஆராய்ச்சிபூர்வமாக நம்ம வாழ்க்கையை கடந்து வந்திருந்தோம் அப்படின்னா, முட்டாள்தனமாக வந்ததுனால தான் இவ்வளோ சண்டைகள், இவ்வளோ போர்கள் எல்லாம். அந்த மாதிரி போரிடுகிற மன்னர்கள்லாம் பாருங்கள், அவங்க கையில் போய் அவன்லாம் ரவுடி, பக்கா ரவுடி. நம்மளை வழிநடத்திய அந்த மன்னர்கள் இருக்கான் பாருங்கள், அவன் பக்கா ரவுடி. அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள், சண்டை போடுறது, ஒரு ஏரியாவில் வசூல் பண்ணுறது, மாமூல் வசூலிக்கிறது, வரி வசூலிக்கிறங்கிற பேரில் மாமூல் வசூலித்து, இவனுடைய அரண்மனையில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் 2 பெண்கள் அப்படி காற்று வீசுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி 2 பெண்கள் காற்று வீசுவாங்கன்னா அந்த பொண்ணுங்க மேலே கை வைக்காமல் இருப்பானா அவனுக்கு அந்தப்புறம் வேறு 10-15 பொண்கள் அங்கே அடைச்சி வச்சுக்கிட்டு, அது அந்தப்புறம் வேறு. இப்படி இந்த ரவுடிகள் இந்த வாழ்க்கையை வழி நடத்தியிருக்காங்க, இந்த மனித வாழ்க்கையை. அப்புறம் சண்டைன்னு போய் சண்டை போடுறது தான் இவங்களுடைய இந்த மாதிரி. அதனால் மனுஷங்க இந்த மனித வாழ்க்கையை யார் வழி நடத்தி வந்திருக்காங்கன்னா, முட்டாள்கள், ரவுடிகள் தான் நம்முடைய மன்னர்கள்னு நீ பெருமைப்பட்டுக்கிறல்ல. இவர் நம்முடைய மன்னர்கள் உலகம் முழுக்க இமயத்தை வென்றவர், அதை வென்றவர், உலகம் பெரிய மாவீரர் அப்படின்னு பெருமைப்பட்டு வேறு யாரும் இல்லை. இவங்க யாருமே கிடையாது. இவங்களாம் ரவுடிகள். உலகம் முழுக்க இந்த மன்னர்கள் நம்ம சொல்லி வரலாற்றில் படிக்கிறோம் பாருங்க, எல்லாம் ரவுடிகள். எல்லாம் பார்த்தீங்கன்னா 10-15 பொண்டாட்டி, அந்தப்புறம் வேறு, பத்தாக்குறைக்கு அந்தப்புறம் வேறு. ஒரு பொண்ணு அழகாக இருந்தால் விடமாட்டானுங்க, பிடிச்சி அந்த அரண்மனையில் வேலை கொடுத்து அந்த பொண்ணை இது பண்ணிவிடுவானுங்க. இவனுடைய வாழ்க்கை வரலாறு தான் இன்றைக்கி நம்ம புத்தகத்தை ரவுடிகளோட வாழ்க்கை வரலாறு, பொறுக்கி பசங்களோட வாழ்க்கை வரலாறு தான் நம்ம புத்தகத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இவர் தான் ஆட்சி பண்ணார், இத்தனை காலத்தில் இவர் தான் ஆட்சி பண்ணார்னு சொல்லி பொறுக்கிகள் வாழ்க்கை வரலாற்றை மனித வாழ்க்கை பயணத்தில் இந்த பொறுக்கிகள் இடம் பிடித்து விட்டார்கள். ட்ரெயினில் துண்டு போட்டு இடத்த பிடிக்கிற மாதிரி மனித வாழ்க்கை பயணத்தில் இந்த பொறுக்கிகள் இடத்த பிடிச்சிட்டானுங்க. இவனுடைய வாழ்க்கை முறை 10-15 பொண்டாட்டி, நிறைய பொண்ணுங்களை. அழகாக இருந்தால் உனக்கு அந்த புறத்தில் வேலை, ஒரு பொண்ணு அழகாக இருக்க விட மாட்டானுங்க. அப்புறம் சண்டை போட்டு அந்த மக்களை பாதுகாக்கிறது, வரி வசூல் பண்ணுறது. உள்ளுக்குள்ளே யார் அங்கே அப்படின்னா 10-15 வேலைக்காரங்க. ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு ஒரு 10-15 வேலைக்காரங்க, 100-200 வேலைக்காரங்க, இந்த மாதிரி சண்டை போடுறது. ஒரு தீர்வுனா சண்டை. ஒரு சுமூகமாக எப்படி வாழ்கிறது, அன்பு, ஒரு மகிழ்ச்சியாக வாழுது. எப்போ வீட்டுக்கு ஒருத்தன் புறப்பட்டு சாவு இப்படி கடந்து அறிவுபூர்வமாக வாழாமல், ஆராய்ச்சிபூர்வமாக வாழாமல், முட்டாள்களை பின்பற்றி முட்டாள்களால் வழிநடத்தப்பட்ட இந்த மனித வாழ்க்கை பயணம் அதனால தான் நாசமாக போச்சு. அப்போ மனுஷங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்திருந்தா இந்த சண்டைகள் ஏன் சண்டை போடுறாங்க, ஏன் போரிடுறாங்கன்னா, இவனு மகிழ்ச்சியாக வாழ தெரியல, அதான் போரிடுறான். அப்போ இந்த கெட்ட போரிடும் உலகிலிருந்து நாம் எப்படி இந்த உலகை நாம் மீட்டு நாம் வந்திருக்கலாம் அப்படின்னா, நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்திருந்தாலே அதுதான் தீர்வு. நீ மகிழ்ச்சியாக வாழ தெரியல, அதனால தான் நீ சண்டை போடுற. நீ மட்டும் மகிழ்ச்சியாக வாழணும்னு நினச்ச பற்றியா? எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்கணும். நீ மட்டும் மகிழ்ச்சியாக வாழணும், நாம் மட்டும் மகிழ்ச்சியாக வாழணும், மற்றவங்க நாசமாக போகணும்னு நினச்ச பற்றியா? அந்த சமத்துவமற்ற சிந்தனை தான் இந்த போரிடுதலுக்கே காரணம். இந்த அரசர்கள் மன்னர்கள் என்ன நினச்சாங்க, நாம் மட்டும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சா பார்த்தீங்களா? நல்லா சோமபானம் அருந்துவது, 10-15 பொண்டாட்டிகள், நிறைய அந்த புறத்தில் அழகிகள், இப்படி நாம் மட்டும் ஒரு வாழ்க்கை வாழணும், ஒரு வேலை செய்யக்கூடாது, யார் அங்கே அப்படின்னு சொல்லி
சி பணியாளர்களை வச்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினச்ச பற்றி அந்த சிந்தனை தான், சமத்துவமற்ற அந்த சிந்தனை தான். இந்த சண்டைகள் நடந்து எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழணும்னு நினச்சிருந்தா, நீ உலகத்தில் இப்படி எல்லாருமே நினச்சிருந்தா இந்த மாதிரி அழிவுகள் வந்திருக்காது. அறிவியல் பூர்வமாக அந்த வாழ்க்கையை நம்ம கடந்து வந்திருக்கலாம், ஒரு அமைதியாக கடந்து வந்திருக்கலாம். இந்த ஆயுதங்கள் நமக்கு தேவையில்லை. அப்போ இதுதான் நம்ம வந்தது தான் வழியா, இதுதான் தீர்வா அப்படின்னா இல்லை, நம்ம இப்படியும் வந்திருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம். அப்போ என்றைக்குமே இந்த சிந்தனை இருந்திருக்கு. நான் தான் இந்த சிந்தனையை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்னு கிடையாது. என்றைக்குமே இப்படிப்பட்ட சிந்தனை இருந்திருக்குது. இங்கே அநியாயத்துக்கு எதிரான இந்த சமத்துவமற்ற இந்த நடைமுறைக்கு எதிரான சிந்தனை எல்லா காலத்துலேயுமே இருந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கு மதிப்பு கிடையாது, அவங்களுக்கு மதிப்பு இல்லை. அந்த மாதிரி எளிமையானவங்களுக்கு, என்னை போல் எளிமையானவங்க எல்லா காலத்துலேயும் இருந்திருக்காங்க. எல்லா காலத்துலேயும் சமத்துவத்தை விரும்புகிற மக்கள் இருந்திருக்காங்க. இன்றைக்கி எளியவர்களாக ஏழைகளாக வாழ்கிறார்கள் அல்லவா, அவர்கள் அத்தனை பேரும் சமத்துவத்திற்கு ஆதரவானவர்கள். சமத்துவ வாழ்க்கையை எதிர்பார்த்து தான் அவங்களுக்கு சமத்துவம் தான் தீர்வு. அவங்களால பணக்காரங்களாக ஆக முடியாது, ஆடம்பரமான வாழ்க்கையை வடிவமைத்து கொள்ள முடியாது. அப்போ அவர்களுக்கு எளிமை தான் தீர்வு. அது மாதிரி இன்றைக்கி ஏழைகளாக எளியோர்களாக வாழ்கிற அத்தனை பேரும் எளிமையின் ஆதரவாளர்கள், சமத்துவத்தின் ஆதரவாளர்கள். அவர்களுக்கு சமத்துவம் தான் தீர்வு. அந்த மாதிரி நம்ம அப்படி சமத்துவத்தை விரும்புகிற அத்தனை பேர்களும் ஏழைகளாக எளியவர்களாக மாறி இந்த மாதிரி சமத்துவமற்ற வாழ்க்கையை விரும்புகிற காவாலி பெயரெல்லாம் ஒன்று கூடி மனித இனத்தை வழிநடத்தியதால் தான் இந்த உலகம் இப்படி நாசமாக போய் அழிவுகளை நாம் சந்தித்தோம். நோய்களால் பாதிக்க பல கோடி பேர் அந்த 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 தவறுக்கு, அந்த குற்றத்துக்கு தான் பல கோடி பேர் செத்தாங்க. போரில் சண்டை போட்டு செத்தது பல கோடி பேர், நோய்களால் பல கோடி பேர் செத்தாங்க, குற்றங்களால் பல கோடி பேர் செத்தாங்க, விபத்துகளால் பல கோடி பேர் செத்தாங்க. இவ்வளோ அழிவுகள். நம்ம சரியான வழியில் வந்திருந்தால் நமக்கு இவ்வளோ அழிவுகள் கிடையாது. இயந்திர அறிவியல் உலக அனுபவங்களை சரியான வழியில் கடந்து வந்திருக்க வேண்டும். சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டு நாம் கடந்து வந்திருக்க வேண்டும். சமத்துவமான வழியில் நம்ம கடந்து வந்திருக்கணும். அதெல்லாம் புறக்கணிச்சிட்டு நம்ம வந்ததுனால்தான் நமக்கு இந்த வாழ்க்கை முக்கியம் இல்லை, குடும்பம் என்பது முக்கியமல்ல, கூட்டு குடும்பம் என்பது முக்கியமல்ல, அன்பு என்பது முக்கியமல்ல, பாசம் என்பது முக்கியமல்ல, இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் தான் முக்கியம். அதற்காக குடும்பத்தை பலி கொடுப்பது, குடும்பத்தை சிதைப்பது, கூட்டு குடும்ப அமைப்பை சிதைப்பது, மகிழ்ச்சியை தியாகம் செய்வது. அப்போ அழிவை பெறுவதற்காக மகிழ்ச்சியை தியாகம் பண்ணால் அழிவு தானே. நீ அப்புறம் மகிழ்ச்சியை தியாகம் பண்ணிவிட்டு இந்த உலகத்தை உருவாக்குறாக கஷ்டப்படும் போது அழிவு தான் செய்கிறோம். அழிவுக்காக மகிழ்ச்சியை தியாகம் செய்ய துணியும் போது அப்போ உனக்கு கிடைக்கிறது அழிவாக தான் இருக்கும். அதனால் சமத்துவமான வழியில் இந்த இயந்திர அறிவியல் உலக அனுபவங்களை எதிர்கொண்டிருக்க வேண்டும். இயந்திர அறிவியல் இந்த உலகங்களை அடிப்படையாக கொண்டு மனித வாழ்க்கை எப்படி மாறிச்சு, உலகங்களை கண்டுபிடிச்சோன்னா அந்த மனித வாழ்க்கை எப்படி மாறிச்சு. ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி உலோகங்களை கண்டுபிடித்தாங்க. உலோகங்களை கண்டுபிடித்த பிறகு மனித வாழ்க்கை மாறிச்சில்ல. ஆனால் சமத்துவத்தை கைவிட்டாங்க. அது வரைக்கும் சமத்துவமாக தான் இருந்தது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு கற்காலம், அது கற்காலம், 3000 வருஷத்துக்கு முன்னாடி கற்காலம். அப்போ எல்லாமே சமமாக தான் இருந்தது. ஒரு மனுஷங்களால் ஏழை பணக்காரங்கிற உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு பணமே இங்கே கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்போ ஏழை பணக்காரங்க அந்த மாதிரி எண்ணெல்லாம் கிடையாது. அவங்களால ஒரு மரத்தை கூட வெட்ட முடியும். ஏன்னா உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியும் அப்படிங்கிறதே அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் ஒரு கற்காலத்தில் மக்கள் சமத்துவமாகத்தான் வாழ்ந்தார்கள். யாரும் உயர்ந்தவர்கள், ஒரு பொருளாதாரம் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் குடிசையில் தான் இருந்தாங்க. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே சமத்துவத்தை இழந்து விட்டார். கற்காலத்தில் இருந்த சமத்துவத்தை உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் இழந்து விட்டார்கள். இழந்து ஒரு ஏற்றத்தாழ்வுகளை அதுக்கப்புறம் உருவாக்குறாங்க. சமத்துவமற்ற ஒரு நிலையை உருவாக்குறாங்க. வேற்றுமைகளை வளர்க்குறாங்க. உலகங்களை வச்சுக்கிட்டு ஒரு சமத்துவமற்ற வாழ்க்கையை உருவாக்கி கொண்டு அப்போ தான் நிறைய சமத்துவம் இல்லாமல் போகும்போது தான் மகிழ்ச்சியை இழக்கிறார்கள். சமத்துவம் தேவை, மகிழ்ச்சிக்கு சமத்துவம் என்பது தேவைப்படுகிறது. கற்காலங்களில் எல்லோரும் விவசாயம் பார்த்தாங்க. அப்புறம் உலகங்கள் கண்டுபிடிச்சோன்னே விவசாயத்தை விட்டுட்டு உலகத்தை அடிப்படையாக கொண்ட தொழிலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம விவசாயத்தை விட்டுருக்கக்கூடாது. அது எல்லாம் நீ என்ன தொழில் வேணாலும் பண்ணு, ஆனால் ஒரு 2 ஏக்கர் விவசாய நிலத்தில் நீ தினமும் 2-3 மணி நேரம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அவங்க வேலை பார்த்துருக்கணும். அந்த மாதிரி இருந்து இந்த இயந்திர அறிவியல் உலக அனுபவங்களில் நுழைந்திருந்தால், கடந்து வந்திருந்தால் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்பாங்க. அந்த மகிழ்ச்சியை இழந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் ஏற்பட்டிருக்காது. வேலையில்லா திண்டாட்டம் இதெல்லாம் ஏற்படுத்துகிற பயம்தான் திருடுறதுக்கெல்லாம் காரணம். அறிவுபூர்வமாக வாழ்ந்திருக்க வேண்டும். குற்றங்களுக்கு என்ன காரணம், குற்றங்கள் செய்திருக்கு, அதை உடனே அந்த காரணங்களை சரி செய்யணும். அப்படி மகிழ்ச்சியாக வாழ்கிற வாழ்க்கை எதெல்லாம் பாதிக்குதோ அதுக்கெல்லாம் தடை விதித்து ஒரு கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்திருந்தால் நம்ம மனித வாழ்க்கை சிறப்பாகவே இருந்திருக்கும்.
நாம் அதெல்லாம் செய்யாமல் அது போக்கில் அந்த உலகம் எங்கே போகுதோ அது போக்கில் நம்ம போனனால தான் அது வந்து அழிவை நோக்கி அது போகும்போது நாமளும் அழிவுங்கிற அந்த பள்ளத்தில் பாதாளத்தில் விழுந்து விட்டோம்.